தைலாபுரம் தோட்டம் வாசல் இருக்குல்ல, அங்கதான் வந்து இப்போ வந்து பரபரப்பா இருக்குது. எல்லாமே ஏதோ நடந்துகிட்டே இருக்கு ஹேப்பனிங். ஜி.கே. மணியும் வந்து ஐயாவை சந்திச்சுட்டு, ராமதாஸ் ஐயாவை சந்திச்சுட்டு வந்து பேசியிருக்கிறாரு வெளியே வந்து. என்னன்னா வந்து கட்சி வந்து இப்படி உடஞ்சதுக்கே காரணம் நான் தான் சொல்றாங்க. அதை கேட்கும் போது நான் தனியா உட்காந்து அழுதுட்டு வந்தேன். அதெல்லாம் கேட்டுட்டு வந்து எனக்கு வந்து 2 விஷயங்கள் தான் இப்ப பண்ணணும்னு தோணுது. ஒண்ணு, எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயாவது காணாம தலைமறைவா போயிடலான்னு பாக்குறேன். இல்லைன்னா வந்து என்னோட உயிரையே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசியிருக்காரு. கூடவே ஒரு விஷயத்தையும் போட்டாரு. என்ன அப்படின்னா, ஐயாவும் சின்னையாவும் சேர்ந்து சந்திச்சுட்டாங்க அப்படின்னா எங்க கட்சி திரும்ப மழை போல எழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனா அது நடக்குமா அப்படிங்கறதா பெரிய கேள்வியா இருக்குது. அதான் அந்த மாற்றம் முன்னேற்றம் நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுக்கிடையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. அதுல வந்து பாஜகவோட போனது நிறைய பேருக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு பிடிக்கல. இன்னொன்னு நம்ம தொகுதியெல்லாம் பாஜகவுக்கு போயிடும், அவங்களுக்கு போய் நம்ம தாமரை சின்னத்துக்கு எல்லாம் வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பாஜகவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் இந்த தேர்தல்ல, அப்பதான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காராம். இலை தாமரை எல்லாம் தாவரங்கள்ல தானே வருது, வேலை பாருங்க அப்படின்னு. ஆமா, தாமரை மேலே நம்ம இலை கீழேங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்கே சுதீஷ் திடீர்னு வந்து எடப்பாடியை வந்து அவரோட வீட்டுல இந்த கிரீன்வேஸ் சாலையில போய் சந்திச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு தான் கொடுக்கணும், பிரேமலதா வந்து தர்ம யுத்தமே நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, மாநிலங்களவை சீட்டு எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதுவும் சுதீஷுக்காக தான் அவங்க கேட்கறாங்கன்னு சொல்றாங்க தேமுதிகல. அவரே நேரடியா இப்ப வந்து கேட்டிருக்காரு போல. எடப்பாடி வந்து நாங்க கட்சியில எல்லாம் பேசிட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு இருக்காராம். ஒருவேளை கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம், நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கலனான்னு அவங்க சொன்னாங்கன்னா மேபி ஒரு சீட் 2 இருக்குல்ல, அதுல ஒன்னா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. பட் உறுதியா எதுவும் தெரியல, பாப்போம், அவர் தான் முடிவு எடுக்கணும். நம்ம சீக்கிரமே அந்த தகவலும் வந்துடும், யார் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி.